ஹைடா பப்ளீஸ், வெல்கம் டு சின்மன்டி குக்வேக்ஸ். ஐம் அம்முன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் ஆஃப் லாயல்ட்டியோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இது கேளுங்க, அப்போ தான் புரியும். பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ் கேட்டாலோ, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் அப்படி இப்படி சேஞ்ச் ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பப்ளீஸ். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போவோமா? மெயின் திங், பிஎல் பிடிக்காதவங்களும் நான் டேக்கோக்கோசம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட முடிச்சிருந்துருப்போம் அப்படின்னா, தேயாங்கிட்ட ஜிமின் ஜேகே கிட்ட போய் பேசினதா சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அதை ப்ராங்க்குன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது பிரைட்டை பார்த்து பேசியிருப்பான். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான், ஆனால் அது ப்ராங்க்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டே வந்து பிரைட் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம பிரைட் வந்து அப்போ அது ப்ராங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதோடு தான் முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம்டா. சரி விடு தேயாங்கண்ணா, இதை பற்றி நீ யோசிச்சுக்கிட்டே உன்னை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. நீ போ, வீட்டுக்கு போ. இல்லை பிரைட், அது இப்போ என்ன, உனக்கு அவர்கிட்ட போய் பேசணுன்னா சொல்லு, வா கையோடு கூட்டிகிட்டு போகிறேன். அதெல்லாம் இல்லை, நீ வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா வந்துட போகிறாங்க, நான் போகிறேன், சரியா? பாய். இதெல்லாம் வக்கனையாக பேசுனா அங்கே போனால் பேசிடாத. அதெல்லாம் எனக்கு தெரியும் பிரைட், நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அண்ணா, உனக்கிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் நான் பேசணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டதே. நீ என்னடா அண்ணா வந்தோன்னே எதோ சொல்லி மறக்க வச்சிட்ட. சொல்லு பிரைட், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைண்ணா, நான் மண்டேலேருந்து உன் ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறேன். என்ன? வா, சூப்பர்டா. மா, இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்த ஸ்கூல் என்னாச்சு? அட போனா, நீ வேற ஃபீஸை கட்டு, அது கட்டு, இது கட்டு அப்படின்ட்டு அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறாங்கண்ணா. எப்போ பார்த்தாலும் பணம், பேய், பிசாசுங்கிற மாதிரி இருக்குது எல்லாம். அண்ணா, உன்னோட ஸ்கூல்லேயே வந்து ஜாயின் பண்ணலாம், அதுவும் வீட்டு பக்கத்தில் வேற. ஸோ அப்படின்னா நீயும் நானும் சேர்ந்தே வரலாம், சேர்ந்தே போகலாம், ஜாலி தான். அப்படி மட்டும் கனவு கண்டுடாதண்ணா. எங்கள் வீடு இருந்தாலும் எங்கள் அம்மா தான் கொண்டு போய் கூட்டிகிட்டு வரும், எங்கள் அம்மா தான் கொண்டு வந்து கூட்டிகிட்டு விடும். அதனால அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. நம்ம ஸ்கூலில் வந்து பேசிக்கலாம், சரியா? பிரேக் டைமு, லன்ச் டைமு அப்படின்ட்டு வந்து பேசுவோம். ஓ, சூப்பர் சூப்பர். அப்படின்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே அண்ணா, பார்த்துக்கலாம். சரி பிரேக், நான் போயிட்டு வரேன், பாய். பாய்ண்ணா. இப்போ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு தான் காட்டுறாங்க. அப்பாடி, இப்படியோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சாச்சு. தேயாங்கண்ணா, தேயாங்கண்ணா. ஏய், நான் இங்கே இருக்கேன்டி. இங்கே இருக்கியா? வெளியே போலாவா? எதுக்கு? அது ஒரு சீக்ரெட், உன்கிட்டலாம் சொல்ல மாட்டேன். எதுக்குன்னு சொல்ல, அப்போ தான் நான் வருவேன். வா, நான் வரணும். 1008 கேள்வி கேட்டு தான் என்னை கூட்டிட்டு போவியா? எதுக்கு மோயா? தேயாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அது இனிமேல் உன்னை பார்க்க முடியாது தேயாங்க. ஏன், என்னாச்சு? அது வந்து நாங்கள் வீடு மாற்ற போகிறோம். என்ன? ஏய், என்னடி சொல்கிற? ஆமாம் தேயாங்க, எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. இன்னும் 1 இல்லைன்னா 2-3 மந்த்துக்குள்ளே நாங்கள் எங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். விடு, நம்மக்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, நம்ம ஃபோனில் பேசிக்கலாம், சரியா? அந்த பொண்ணு, நீ வேணா, நான் உன்னை போட்டு எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியுமா? அச்சோ, தங்க பிள்ளை, மிஸ் பண்ணுவியாடி தங்கம்? ஆமாம், பின்ன என்ன பண்ண சொல்லுத? என்ன பாரு, ஒன்று விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைச்சா இங்கே பார்த்தியா? இப்போவே உன் கூட என்னை பிரிச்சிடுறாங்க. நான் அம்மாட்ட வந்து பேசி, நான் உன் கூடவே இருக்கேன். அச்சோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா உனக்கு எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான் செய்வாங்க, சரியா? நீ அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்கணும். நான் கேட்க மாட்டேன், நீ வந்து சொல்லு தேயாங்.
ஹே, இங்க பாரு மோயா, இப்படிலாம் அடம் பிடிக்க கூடாது. வேணும்னா நான் உன்னை டெய்லி உன் ஊருக்கு வந்து பார்க்குறேன், சரியா? அப்படியா? நீ உன்னை வந்து ஊர்ல வந்து பாப்பியா? ம், ஆமா, உன்னை நான் உன் வீட்டுக்கு வந்து ஊர்ல வந்து பார்க்குறேன், சரியா? ஐ, டாலி, நான் இப்பவே அம்மா கிட்ட சொல்லுதே. ஆ, அப்போதான் தியாங், உனக்காக வெளியே ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, நீ போய் பார்க்கவே இல்லையா? அது பார்க்கணுமா? என்ன தியாங் இப்படி கேட்குற? அப்புறம் வேற எப்படி கேட்குறதா? அந்த சாருக்கு ரொம்ப திமிராயிடுச்சு, அவரை பார்க்கணும்லாம் முடியாது. அப்படியா? பிரைட்டுக்கு திமிந்து வந்துருச்சா? என்ன, பிரைட்டை பற்றி தான் நீ பேசுனியா? பின்ன நான் வேறு யாரை பற்றி உங்ககிட்ட பேசுவேன்? ஓ காட். ஆ, அப்போதான் தேங்கண்ணா காயண்ணா ஒன்று கூட்டிட்டு வர சொன்னாது. வா நம்ம போய் காய்கிட்ட. காயா? காய் எதுக்கு என்ன கூப்பிட்டான்? அது முக்கியமான ஒருத்தரை வந்து உனக்கு காமிக்கணுமா, அதனால தான் உன்னை கூப்பிட்டாரு. பிரைட்டும் அதனால தான் உன்னை சீக்கிரம் வர சொல்லி என்னை கூப்பிட்டான். அதான் நான் அவங்க வந்து நீ படிச்சுட்டுக்கே இல்லையான்னு பார்க்க சொன்னாங்க. நீ தான் கரெக்டாக படிச்சு முடிச்ச வரைக்கும் உன்னையே சைட் வச்சுட்டு இருந்தேன். என்ன சைட் வச்சுட்டு இருந்தியா? ஏய், அரண்ட வாழு. ஏன் வா தியாங் போலாம், அது என்னதுன்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையா இருக்கு. வா வா, வச்சுக்கிட்ட வா, வச்சுட்டு வா தியாங். எதிர்த்து வைக்க ரொம்ப நேரமா ஒரு புக்கா எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி மொத்தமா அள்ளி போட்டோன்னு இருக்க மாட்டியா நீ? இப்படிதான் ஸ்கூல்லே பண்ணுவியா? எனக்கு வந்து நீ தான் ஸ்கூல்லே லாஸ்ட் போவப்பில்ல. ஆஹா, எப்படி கரெக்டா சொல்ற? அதுதான் மோயாவோட பஞ்சாங்கம், அதெல்லாம் நீ வந்து நொந்துக்கூடாது. தள்ளு, நானே எடுத்து வைக்கிறேன். பாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோயா இப்போ காய்கிட்ட தான் கூட்டிட்டு போறா. ஹாய் தேவ். ஹாய் காய். என்ன காய், மோயா கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வர சொன்னியாமே? ஆ, ஆமா தேவ், நீ தான் ஜெயப்பை பார்க்கணுன்னு சொன்னல, அதான் அவரோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட காமிச்சிடலான்னு தான். அட, எங்கே காட்டு. அண்ணா பிறக்காதுண்ணா, பிறக்காது, மெதுவா மெதுவா. உன்னோட ஆள் அங்கே நின்றுட்டு அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்க, நீ அதை கண்டுக்க மாட்ற. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பிரைட். அந்த ஜிமின்னு சொன்னதுலேருந்து எனக்கு அவனை பார்க்கவே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கு. என்ன கொஞ்சம் நீ வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு. இப்போ அது பிரைட் ஒன்று புத்த தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். டி தண்ணி நில்லுதா. ஏய் அரண்டவளு, என்ன என்னையவே டாப்பட்டு கூப்பிட்ற? அப்படி தான் பேசுவேன் மது வந்த தள்ளுதா. நான் தான் தயாங் பக்கத்துல நிற்பேன். ஆஹா, வச்சுக்கிறேன் உன்னை. நீ என்ன வச்சுக்காட்ட, நீ தியாங் தான் வச்சுப்பா. அடே, நூண்டா இருந்துட்டு உன்னை நான் வச்சுக்கணுமா? என்ன தியாங் இப்படி பேசுத? அச்சிச்சோ, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தியாங் மோயாவை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறான். ஓ, இதான்ல பாரா, செம்ம மாசா இருக்காய். ஆமா தியாங். ஓ, பிக்குலாம் வேற வருதா? ஆளு செம்ம மாசா தான் இருக்காரு. நான் பிரைட், இந்த கேங்ல எல்லாரும் கமிட்டட், நீ மட்டும்தான் ஒண்டி கட்டையா இருக்க. லோ லோ தேங்கண்ணா, சிங்கிளா இருக்கிறது வரம் தெரியுமா? ஆஹா, இது அண்ணா, எனக்கு ஒன்று வந்து பிடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன 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 சொன்ன? இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கமிட்டடா? அது அது என் ஃபோன் ரிங் ஆகுது, நான் போகிறேன். கை, நீ இந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணணுன்னு சொன்னல, டெலீட் பண்ணிவிடு. தள்ள பிரைட், உன் அம்மா கூப்பிட்றாங்க பாரு, கிளம்பு. மோயா வீட்டுக்கு போ, நேரமாச்சு. இந்த டைம்லலாம் வெளியே வரக்கூடாது, போ போ. ஐயோப்பா, இப்போ இங்கே சீன் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம்தான் காட்டுறாங்க. ஜிமின் தான் காலில் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டே காலை ஆட்டிக்கிட்டே படுத்துக்கிட்டே இருக்கான். சிமினா
ம் எந்திரிப்பா. மா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? டேய் தங்க பிள்ளைல, எனக்காக அப்படி முக்குல இருக்கிற கடையில போயிட்டு 2 பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாடா. ம் என்ன மறுபடியும் பால் பாக்கெட்டா? அம்மா, காலையில தானம்மா 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ம் கேப்படா கேப்ப. காலையில தானே 2 டம்ளர் குடிச்ச. அப்புறம் வீட்டுல இருந்து வந்த உடனே 2 பால் பாக்கெட் காலி பண்ணிட்ட. இப்ப பாரு, வீட்டுக்குள்ள ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க முடியுதா? போ, போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா போ. உன்னையெல்லாம் அன்பா எழுப்பி சொன்னேன் பாரு, என்னைய சொல்லணும். ஜோ, கோச்சுக்காத மம்மி. சரி கூட, காசு கூட போயிட்டு வரேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ் வை. கிளம்பு, காத்து வரட்டும். மம்மி, வீட்டில் யாரோ ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னியே, யார் அது? அது நம்ம தூரத்து சொந்தண்டா. அவங்களோட பையனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்களாம். நிச்சயதார்த்தத்துக்கு டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அவங்க இப்போ தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்விடேஷன்ஸ் வச்சாங்க. ஸோ வந்தவங்கள வெறும் கையோட அனுப்ப முடியும். ஸோ அதான் ஒரு டீ ஆச்சு குடிச்சிட்டு போட்டுமே, இல்லை நைட் டைம் வேற. ஸோ தான், நீ போ, கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, கிளம்பு. அப்படியா? சரி மம்மி, கொடு. ஹாய் ஆண்டி. ஹாய் அங்கிள். ஜிமின் தானே? அட ஆமாம் ஆண்டி, எப்படி என் பேர்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க? உன்னைய மறக்க முடியுமா? சின்ன வயசில் ஜட்டி கூட போடாமல் சுற்றிட்டு தெரிஞ்சவன். ஒன்று மறக்க முடியுமா? இப்போ தான் பேண்ட்டு டிஷர்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு கவர் பண்ணியிருக்கியே ஆன்ட்டி. இருந்தாலும் நீங்கள் வேறு லெவல் தான். அங்கிள், ஆன்ட்டியை பார்த்துக்கோங்க, போயிட்டு வரேன். அப்புறம் நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிடக்கூடாது, போயிட்டு டான்னு வந்துடுவேன், சரிங்களா? இங்கே உட்காந்துருங்க, ஒரு 2 minutes அப்படியே ஜட்டு வேகத்தில் ஜட்டுன்னு வந்துடுறேன், சரியா? போயிட்டு வாப்பா, இங்கே தான் உட்காந்துருப்போம். குட், இதோ வந்துடுறேன் அங்கிள். மம்மி, அந்த சைக்கிள் கீ எடு. இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட, ஜிமின் கேட்ச் பண்ணிட்டு அப்படியே ஸ்டைலாக அங்கேருந்து கிளம்புறான். இப்போது ஜிமினும் அந்த ஷாப்புக்கு போயிட்டு அவனுக்கு தேவையானது திங்ஸை வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வந்து சைக்கிளை பெடலை அழுத்தலான்னு போகும்போது அப்போ தான் அந்த ஷாப்புக்கு ஒரு நியூ ஃபேஸ் ஒன்று வருது. நியூ ஃபேஸ்லாம் இல்லை, ஜிமின் வச்ச பேர் பால் புட்டி. பேர் யாரு? நம்ம யூங்கி தான். அடங்குப்புற அண்ணி, நம்ம பால் புட்டியா இது? மார்னிங் பார்த்தா அப்படி இருக்கா, நைட்டு பார்த்தா சிலுக்கு மாதிரி சும்மா சூப்பராக இருக்கானே. ஆஹா, எங்கே போகிறானோ? அட, நம்ம கடைக்கு தான் போகிறான். ஆஹா, அங்கே வேற காத்துட்ருக்காங்களே, போயிட்டு வர்றதுக்குள்ளே போயிட்டானா என்ன பண்ணுறது? மார்னிங் ஈவினிங்னு பார்த்தோம்னா நம்ம டேடி தான் கூட்டிகிட்டு வருவான். இப்போ விட்டுறக்கூடாதுடா. டேய் சீக்கிரம் வா, இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எதுக்கு வந்தோங்கிறத மறந்துட்டு அவன் சைக்கிள்லையே போகிற யூங்கிக்காக எப்படா திரும்பி வருவாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் யூங்கியும் அந்த ஷாப்லேருந்து வெளியே வந்துட்டு அவனோட சைக்கிள் எடுத்துகிட்டு அவன் கிளம்புறான். இப்போது யூங்கி பின்னாடியே ஜிமினும் சரி அப்படியே யூங்கியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இன்னைக்கு விட்டுறக்கூடாது, இன்னைக்கு ஒரு பிடிச்சிட வேண்டியது தான். என்ன சைக்கிளையே இவ்வளோ ஸ்பீடாக போகிறான் லூசு பையன். டேய் மெதுவாக போய் தொழுடா. எம்மா அழுத பிள்ளையே. டேய் மெதுவாக போடா. டேய் பால் புட்டி. ஜிமின் இவ்வளோ வேகமாக போகிறது பார்த்துட்டு அங்கே ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் ஜிமினை துரத்திக்கிட்டு வருது. இதை பார்த்துட்டு ஜிமின் தத்தக்கா புத்தக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டோ போயிட்டு அப்படியே வண்டியை விடுறான். சாரி, சைக்கிளை விடுறான். வர்ற சந்திலெல்லாம் அப்படியே சைக்கிளை விடுறான். அந்த ஸ்ட்ரீட் டாக் ஒரு 4 ஸ்ட்ரீட்டு தள்ளி போனோடனே அப்படியே நின்றுச்சு. ஜிமின் இப்போ போகிறதுக்கு வழி தெரியாம, ஐயோ நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்? போச்சு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு
போயிட்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரமான்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? என் தாய்க்களும் எனக்கு தாய் கிழவி மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருவாளே. கடவுளே, இப்போ நான் எங்கே இருக்கேன்? இந்த ஏரியாவை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஐயோ, நம்ம வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கோமா? கரும எந்த ஏரியான்னு கூட தெரியாமல் நம்ம பாடு அந்த நாய் மட்டும் என் கையில் கிடச்சிச்சு அப்படின்னு ஜிமின் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஏரியாவில் இருக்கிற ஏதோ ஒரு வீட்டிலேருந்து நாய் குலுக்குது. ஐயோ, நாய் வந்துருச்சா, ஸ்டாண்டப் போட்டு எடு கிளம்பு அப்படின்ட்டு ஜிமின் தான் அவன் வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறான். ஐயம்மா, இந்தாம்மா பால் பாக்கெட். ஐயோ, எங்கம்மா அங்கிளையும் ஆண்டியும் காணா அப்படின்னும்போது ஜிமின் அப்படியே நிமிர்ந்து அவங்க அம்மாவை பார்க்குறான். ஆமாண்டா, ஏன் போயிட்டு நாளைக்கு வர வேண்டியது தானே? என்னம்மா, என்னாச்சு? அது ஏன் கேட்குற? அவங்களுக்கு அவ்வளோ அவசரம். நீ 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போதான் 5 மினிட்ஸ் கூட ஆகலை, அவங்க கிளம்பிட்டாங்க. ஐயோ போச்சுடா. சரிம்மா, நான் போயிட்டு தூங்குறேன். போயிட்டு வா. இப்போ இங்கே கட் பண்ணிட்டு தேயாங் சைடு தான் காட்டுறாங்க. தேயாங் இப்போ படுத்துக்கிட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். நைட்டு ஒரு 10 o'clock மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராமில் தான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நான் கண்ட காட்சி உண்மைதானா? கண்ணை கசக்கி பார்ப்போம். ஐயோ, ஆமாம், உண்மைதான். என்ன மெசேஜ் வந்திருக்கு, அதுவும் எஸ்டர்டே. ஓ மை காட், என்னடா இது? ஒருவேளை ஜிமின் சொன்னது உண்மைதானோ? இல்லை, பேசாமல் ஐடியை பிளாக் பண்ணிட்டு போயிடுவோமா? இல்லை நம்ம ஐடியை லாக் அவுட் பண்ணிடுவோமா? ஐயோ, சரி, அவ என்னதான் மெசேஜ் பண்ணியிருக்கான்னு உள்ளே போய் பார்த்துடலாம். ஹாய், நீ தேயாங் தானே? ஐயோ, எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்டு வச்சிருக்கான். அப்போ நம்ம என்ன ரிப்ளை பண்ணுறது? ஐடியா, நான் தேயாங் இல்லை, நான் கிம் அப்படின்னு மெசேஜ் சென்ட் பண்ண உடனேயும் டக்குன்னு ரிப்ளை வருது. என்ன டக்குன்னு பார்த்துட்டா? ஐயோ, என்னமோ டைப் பண்ணுறானே. நீ தேயாங் தானே? எனக்கு தெரியும், பொய் சொல்லாத. தெரிஞ்சு கேட்குறீங்க அப்படின்னு ஒரு எமோஜி மேலே இருக்கும், மேலே பார்க்கும்ல தலைக்கு மேலே, அந்த மாதிரி மெசேஜ் வந்து எமோஜி வந்து ஜேக்கு அமுச்சு விட்றான். இல்லை, என் பேர் தெரிஞ்சே தேயாங் தானேன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு தான். ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேர் உனக்கு தெரியாதா? தெரியாதே. உண்மையாலுமே என் பேர் உனக்கு தெரியாதா? தெரியாது. என் பேர் ஜங்குக். ஜங்குக்? அப்போ ஜேகேங்கிறது யாரு? இப்போதான் என் பேர் தெரியாதுன்னு சொன்னேன். அது அது வந்து அதுவும் என்னோட நேம் தான். ஜேகேங்கிறது என்னோட பெட் நேம். ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லோரும் என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஓ, நீங்கள் காலேஜா? ஏன் பார்த்தா ஸ்கூல் போய் மாதிரி இருக்கேனா? அப்படி சொல்ல வரல. ஆமாம், நான் காலேஜ் தான். எந்த இயர் படிக்கிறீங்க? நான் ஃபைனல் இயர். ஃபைனல் இயரா? அப்படின்னா என்னை விட நீங்கள் 3 வருஷம் மூத்தவங்களா? இல்லை, 4 வருஷம். 4 வருஷமா? எப்படி? நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கும்போது என்னை லேட்டாக தான் சேர்த்தாங்க. ஸோ இப்போ நீ 12th ஸ்டாண்டர்டாக இருக்குது. மேபி உனக்கு 16 தான் இருக்கணும். ஆனால் எனக்கு 20. 20யா? என்ன 20யான்னு வாயை பழக்கிற? நான் ஒன்றும் 40 வயசு கிழவன் சொல்லுவார்லையே. ஐயோ, 40 வயசு கிழவன் இல்லை, அங்கிள். ஷபா, கிரிஞ்ச். நான்
12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னேனே, ஓ ஃப்ரெண்ட் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான். அம்மா, நீ எந்த ஸ்கூல் படிக்கிற? உண்மையிலே நான் உங்களுக்கு எந்த ஸ்கூல்னு தெரியாதா? தெரியாதனால தானே கேட்குறேன். தெரிஞ்சு யாராவது கேட்பாங்களா? நீங்கள் கேட்பீங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்காதான். அது நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். கொரியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓ, அங்கேயா? அங்கே தான், அங்கே இருக்கிற ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் தான் எங்கள் வீடு இருக்குது. என்ன, அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் தான் உங்கள் வீடு இருக்கா? அதுக்கே வாய்ப்புழைக்கிற? அது இல்லை, நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்களோன்னு நினச்சேன். அதான் அடிக்கடி வரமாட்டீங்கள்ல, அதான். அடிக்கடி வரலன்னா எனக்கு அங்கே வந்துக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் வேலையா? சும்மா ஒரு கேஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு இப்படி நக்கலாக பேசிகிட்டே இருக்கீங்க. சரி, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. ஒரே ஒரு அண்ணன் மட்டும். அண்ணனா? ஓ, உங்களை பார்க்க நீங்கள் மட்டும் ஒத்த பிள்ளை மாதிரி இருக்கீங்க, அதான் கேட்டேன். எங்களுக்கெல்லாம் அண்ணன் தங்கச்சியெல்லாம் இருக்கக்கூடாதா? அப்படி இல்லை, நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக இருக்கீங்களா, அதான். தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? காம்ப்ளிமெண்ட் கொடுத்தல, அதுக்கு. ஓ சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். பாய், குட் நைட். குட் நைட், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐயோ, என்னடா நடக்குது இங்கே? அப்படி கனவுலே மிதக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு எப்படி தூங்க போகிறேனோ எனக்கு தெரியலையே. அச்சோ பெருமாளே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வெக்கமாக வருதே. டீ, நம்ம பையன்டா, நம்ம எப்படி பொண்ணு மணி வைக்கப்பட்டு இருக்கோம்? தைரியமாக இருக்கணும். அச்சோ, இருந்தாலும் எனக்கு வெக்கமாக வருது. அவன் என்கிட்ட பேசிட்டான். அதுவும் இருந்தாலும் ஒரு பக்கம் மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. அவன் ஃபோனில் தானே பேசுகிறான், அதுவும் மெசேஜில் தான் பேசுகிறான். இது வரைக்கும் வாய்ஸ் மெசேஜ் கூட இல்லை. இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படி நேரில் நின்று பேசுகிற மாதிரி ஒத்துறதுன்னு தெரியல. இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சதுடா? சோப்பா. சரி, ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டு இங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் ஷூன் போட ட்ரை பண்ணுறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்ககிட்ட சாரி 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 மைண்ட் ரெமோ நான் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு கரெக்ட் பாயிண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே சொல்லிடுங்க, எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதே பண்ணிடுவோம். மைண்ட் ரெமோவை எடுத்துடலாமா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் தென் பிளடி வேம்பயர் கண்டினியூ பண்ண சொல்லி நிறைய பேர் டிஎம்மில் கேட்குறீங்க, நிறைய பேர் திட்டுறீங்க, ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் லவ் ஆஃப் லாயல்ட்டி இந்த பாட்டை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக போடுறேன்டா. இந்த எஃப்எஃப் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நான் எதையுமே அப்படியே கண்டினியூ பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் போட்டு வைக்கிறேன்னா, ஸோ இதுக்கப்புறம் எது வரும் அப்படின்ட்டு நானே மறந்து போயிடுறேன். ஸோ அதனால தான் ஒரு எஃப்எஃப் எடுத்தோமா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளடி வேம்பயர் லவ் ஆஃப் லாயல்ட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் போட்டுருவேன்டா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய். ஒன்று சொல்ல மறந்தே போயிட்டேன். ஹாப்பி டே குக் டே. இன்றைக்கி நம்ம டே குக் டே. நினச்சே பார்க்கல இந்த பார்ட் நான் டே குக் டே அன்றைக்கி போடுவேன் அப்படின்ட்டு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி டே குக் டே. பை டா பப்ளீஸ்.